தங்கத்தின் விலை குறைவு தற்காலிகமானதுதான் என்றும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதன் விலை உயர்ந்து கொண்டேதான் போகும் எனவும் தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி சத்தியம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். தங்கம் விலை 22 கேரட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8610 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 68,880 ரூபாய். இதே ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 7150 ரூபாய் ஒரு கிராமாகவும் ஒரு சவரன் 57,200 ரூபா இருந்தது. ஒரு கிராமுக்கு 1460 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரனுக்கு 11,680 ரூபாய் இன்றைக்கும் கூடிதான் இருக்குது. அதாவது இதுக்கு நடுவில் தங்கம் விலை ஏறி இருக்குது, அதுலேருந்து மறுபடியும் இறங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கிராமுக்கு ஏறி 20 ரூபா இறங்கியிருக்கிறதா இதை எடுத்துக்கணும். ஏன்னா ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 மாதங்களில், அதாவது 4.5 மாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 11,680 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறி இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்ந்து தான் இருக்கும். இப்போ இறங்கி இருக்கிறதெல்லாம் தார்க்கிழமை இறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு தங்கம் விலை சிறிதளவு குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயர்ந்து தான் போகும். காரணம் என்னென்னா, வளர்ந்த நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் பெருமளவில் தங்களுடைய தங்கத்தினுடைய கையிருப்பை பெருமளவில் கூட்டி கொண்டு வருகின்றன. அதிகப்படுத்தி கொண்டு வரும் காரணத்தினால் இன்னும் முதலீடுகள் தங்கத்தின் மீது பெருமளவில் வர இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் சர்வதேச சந்தையில் உயரும். அந்த உயர்வு நம் நாட்டிலும் எதிரொலித்து நிச்சயமாக இந்தியாவும் தங்கம் விலை உயரும். இந்த விலை குறைந்தது அப்படிங்கிறதெல்லாம் தற்காலிகமானது. ஒட்டுமொத்தமாக தங்கம் விலை பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்.